மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு வைப்பில் இருப்பீங்க. சரி, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஹாய் எவ்ரிவன். என்னடா சார் பாட்டெல்லாம் பாடுறாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, கூலி ரிலீஸ் ஆகிருக்கு. சார் படத்தோட ரிவ்யூலாம் போட வந்திருக்கீங்களா? ஆக்சுவலாக என்னால் பலனடைஞ்சவங்க அண்டு நம்ம சேனல் பார்த்து இம்பார்ட்டன்ட் பார்த்து படித்தவங்க அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருந்தும் நிறைய பேர் படித்தவங்களாம் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய கரியர் கைடன்ஸும் நம்ம பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். புதுசாக ஏதோ படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறாரோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது சார். மொக்கையாக்கிட்டீங்களே. உங்களோட எதிர்பார்ப்பு புரியுது. இப்போ இந்த வீடியோ என்னென்னா, தம்ப்நெயில் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். இப்போ இது கூலி ரிலீஸ் ஆனதுனால டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டிங்களா, 3 நாள் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? இந்த கூலி படத்துக்கு நாங்கள் ஒரு நாள் போனோங்க சார், நல்லா இருந்துச்சு. இல்லை நல்லா இல்லை, எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம், உங்களுடைய இது. எனக்கு பிடிச்சிருங்க சார், 2 டைம் பார்த்தேங்க சார். சார் நான் காலையில் தானே சார் போனேன், அதுக்கப்புறம் படித்தேங்க சார். என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ இந்த 3 நாள் லீவ் விட்டது எவ்வளோ பெரிய சான்ஸ் தெரியுங்களா? ஆகஸ்ட் 14, 15, 16, 17 ஆக்சுவலி 3 days லீவு. நிறைய ஸ்கூல் லீவு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்கூலுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். 90% ஸ்கூல் லீவுன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சரி, நான் வீடியோ இப்போ தான் நான் அப்லோட் பண்ணி போட்டிருப்பேன். நீங்கள் இன்றைக்கி என்ன எப்போ படிச்சிங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நேற்று கன்ஃபார்மாக சொல்கிறேன், 95% ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே படிச்சிருக்க மாட்டேங்க. மேபி எதோ டியூஷன் கிளாஸஸ் போயிருக்கலாம், இல்லை நீங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருக்கலாம். ஐ மீன் எப்பாவது ஒரு மணி நேரம் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்வால்மெண்ட்டாக பண்ணிங்களான்னு தெரியல. நீ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போவோம். என்னடா அது ஸ்கூலுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு. இப்போ நான் என்ன பேச வந்திருக்கேன்னு புரிஞ்சிருக்கும். சார் என்ன சார், நீங்கள் எது கூட போய் எதை ரிலேட் பண்ணி நீங்கள் வீடியோ போடுறீங்க? கட்டாயமாக இதை ரிலேட் பண்ணி தான் வீடியோ போட்டாகும். நான் கூலி படத்தை குறை சொல்கிறதுக்கோ அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கோ வரல. கூலி ஒரு பக்கம் இருக்கட்டும், அது என்டர்டைன்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்டர்டைன்மெண்ட் வேணும் வாழ்க்கையில், இல்லைன்னு சொல்ல. நீ படத்துக்கு போய்க்கோ, படத்துக்கு போகாமல் இரு, அதெல்லாம் இஷ்டம். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனால்தான் பிரச்சனை அப்படிங்கிறீங்களா? அது கிடையாது. நீங்கள் தீபாவளி வந்தாலும் சரி, பொங்கல் வந்தாலும் சரி, கிறிஸ்மஸ் வந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு பண்டிகை தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் விட்டாங்கன்னா, சார் நாங்கள் இந்த 4 நாள் தான் சார் ரெஸ்ட் எடுக்க முடியும், நாங்கள் என்னங்க சார் நிம்மதியாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. அதே பேரண்ட்ஸும் பாவம் பசங்க லீவ் டைம் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க. ஆனால் நாளைக்கு மார்க் வந்ததுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் வந்திருக்கோம், படிடான்னு சொன்னேன், படிக்கவே இல்லை, நீங்களே தான் திட்டுறீங்க அவனை. அதே சமயம் அவனும் படிச்சுக்கலாமோ, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அந்த டைம் வேஸ்ட்டு தான் அந்த லீவ் டைம் தான் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஏன்னா ஸ்கூல் இருக்க டைமில் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஈவினிங் வர்றீங்க, உங்களுக்கு ஒன்றும் படிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் எழுதுறதுக்கு இருக்கும், ஏதாவது இருக்கும், டியூஷன் இருக்கும், போயிட்டு வருவீங்க. ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் லீவு டைம் தான் நல்லா படிக்க முடியும். அந்த லீவு டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஒரு 6 to 7 hours படிக்கணும். சார் படித்து சாகணுமாங்க சார் அப்படி நான் சொல்லவே இல்லை. ஒரு ஷெடியூல் போடு. காலையில் ஒரு ஷெடியூல், மத்தியானம் ஒரு ஷெடியூல், சாயங்காலம் ஒரு ஷெடியூல், நடுவில் ரெஸ்ட் எடு, நடுவில் ஜாலியாக இரு, விளையாடு, தப்பே கிடையாது. கேம் ஆடு, எல்லாம் பண்ண, அது மைண்ட் ஃப்ரீக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க சொல்லவே இல்லை. நீங்கள் அப்படியே 24 மணி நேரம் படிச்சுட்டு இருக்க சொல்லலை. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபுல்லாக இதை படத்தை பற்றி பேசுகிறாங்க, இல்லை நான் சொல்லலை. அது கூட நீங்களும் மிக்ஸ் ஆகி பேசிட்டீங்க. இந்த இந்த விஷயம் பேசுகிறதுக்கான காரணம் என்னதுன்னா, நான் ஒரு தேட்டருக்கு போயிருந்தேன், படம் பார்க்குறக்கு இல்லைப்பா, தேட்டர் வழியாக போயிருந்தேன். படம் பார்க்குறது நானும் புக் பண்ணி போகணும், இல்லை போகிறேன் சரிங்களா, போகும்போது நானே உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போது போகும்போது தேட்டரில் ஃபுல்லாக பட்டாசு வெடிச்சிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஒரு சைடில் பசங்களாம் நின்றுருக்காங்க, இன்னொரு சைடில் அந்த மாதிரி சுற்றி பசங்க அந்த மாதிரிலாம் நின்றுருக்காங்க, மக்கள்லாம் நின்றுருக்காங்க. அப்போது நான் பைக்கு கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது, கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 5-6 பசங்க நின்றுருந்தாங்க. அப்போது அந்த பசங்க சொல்கிறாங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, டே விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கை காட்டுறான். சார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நான் கேட்குறேன், டே சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு கேட்குறேன். சார் உங்கள் வீடியோ சொல்ல பார்ப்போங்க சார், நல்லா இருந்துச்சு, நாங்கள் படத்துக்கு வந்தோங்க சார். ஓகே சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க, எந்த பேட்ச் நீங்கள் அப்படின்னு கேட்டால், சார் இப்போ கரண்ட் +2 படிக்கிறேன்
மாட்டிக்கிட்டேன் என்கிட்ட. கரண்ட் +2 படிக்கிறேன் அப்படின்னு. கரண்ட் +2வா? சரிப்பா, படத்துக்கு வந்தீங்களா? ஆமாங்க சார், நான் வந்து நேற்று ஒரு வாட்டி பார்த்தேங்க சார், இன்றைக்கி ஒரு வாட்டி பார்க்க போகிறேங்க சார், ஞாயிற்றுக்கிழமை நான் சாயங்காலம் ஒரு வாட்டி பார்க்க போகிறேங்க சார். சரிப்பா பாரு, நல்லா இருக்கா படம் அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குது சார், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறேங்க சார். சரிப்பா டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு வந்துட்டேன். இந்த இன்சிடென்ட்னால தான் பேச வந்தீங்களான்னு நினச்சிங்கன்னா அப்சல்யூட்டே அதுதான். ஏன்னா அந்த பையனால் மட்டும் இல்லை, அந்த ஒரு பையனால் மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாருமே 12th தான். ஒரு 6-7 பேர் எல்லாருமே ஒரே கேங் போல். அதே மாதிரி என் பசங்களும் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் இப்போ 3 நாள் லீவில் இந்த டைமுக்கு தான் நான் வருவேன், இந்த டைமுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க படத்துக்கு புக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தப்பு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ படத்துக்கு போகாமல் இரு, அதெல்லாம் உன் இஷ்டம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஷெடியூலை போட்டு இந்த 3 நாள் லீவில் சூப்பராக ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் ஷெடியூல் போட்டு, ஏன் ஒரு நாள் நீ படத்துக்கு போனால் கூட ஒரு நாள் விட்டுரு, 2 நாள் ஷெடியூல் போட்டு 6x2 12 ஹவர்ஸ் படிச்சிருக்கலாம். சூப்பராக படிச்சிருக்கலாம், படித்து எழுதி பார்த்துருக்கலாம். ஏன் நான் கிராஸ் சீரீஸ்ன்னு வீடியோ போடுறேன், வெறும் 15 மினிட்ஸ் தான் போடுறேன். அந்த 15 மினிட்ஸில் 4 சம் போடுறேன். நீ ஒரு அரை மணி நேரம் இருந்தால் அந்த 4 சம் போட்டுடலாம், கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சு, அவ்வளோதான். ஏன் ஃபிசிக்ஸில் ஒரு டெரிவேஷன் எடுத்து போடுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், கெமிஸ்ட்ரி ஒரு ஈக்குவேஷன் எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு லெசனில் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், ஒரு 10 கொஸ்டின் படிக்கிறதுக்கு ஒரு 1 hour. ஸோ நீ எஃபெக்டிவாக டைமை யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உனக்கு ஐயோ இவன் என்னடா வந்து புலம்புறான் அப்படின்ட்டு இருக்கும். கண்டிப்பாக நான் புலம்புறது வந்து உனக்கு புலம்புறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எப்போ உனக்கு ரியலைஸ் ஆகும்னா, நீ பப்ளிக் அன்னைக்கு இப்போவே விவேக் சார் சொன்னார், புலம்பிக்கிட்டே இருந்தார், நம்ம தான் கேட்கல. நான் படத்துக்கு போகிறத பற்றி சொல்லவே இல்லை. ஒரு வைபிள் இருக்கீங்க, கொண்டாட்டத்தில் இருக்கீங்க, ஆனால் ஒரு பக்கத்தை விட்டுட்டீங்க, உங்கள் படிப்பை விட்டுட்டீங்க. 10th ஸ்டாண்டர்டு அவனுக்கு வந்து எப்படியாவது ஒரு ஆப்பேலிக்கு முன்னாடி கொஞ்சம் கம்பேக் கொடுத்தாலும் முடியும். 11th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் இல்லைன்ட்டாங்க. 12th ஸ்டாண்டர்டு மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா அடுத்த கரியர் உங்களுக்கு ரொம்ப பெரிய கரியர், அப்பா அம்மாலாம் காத்துட்ருக்காங்க, இவனுக்கு நல்ல ஒரு மார்க் வரும், நல்ல கட் ஆஃப் வரும், நம்ம நல்ல காலேஜை பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு. நீங்களுமே சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு எய்மோடு இருப்பான், சில ஸ்டூடெண்ட் ஒன்றுமே இல்லாமல் இருப்பான். எல்லாருமே காத்துட்ருக்காங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்கன்னு. உங்கள் சொந்தக்காரங்களும் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கானுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பயப்படுறதுக்காக சொல்லலை. 12th வந்து ஒரு பெரும் புள்ளி மாதிரி. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீ உண்மையை சொல்லு, கமெண்ட் பாக்ஸில் போடு, நீ உண்மையை சொல்லு, யார் யார் இந்த 3 நாள் படிச்சிங்க, யார் யார் டைம் வேஸ்ட் பண்ணிங்க. நான் கூலி படத்தை பற்றி பேச விரும்பல. 3 நாளுமே டைம் வேஸ்ட் பண்ணி நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், கேம் ஆடிட்டு இருந்தேன், விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு யாருன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறதில்ல, எனக்கு சந்தோஷம் தான், விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. பார்க்குறவங்க ஒரு 5000 பேராவது பார்க்குறீங்க. 5000 பேர்த்தில் ஒரு 100 பேராவது மாற்றிக்குவீங்கன்னு நினச்சா மாற்ற மாட்டீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி. இதெல்லாம் எதுக்கு சார், எங்கள் மேலே நீங்கள் அக்கறை போட்டு என்ன சார் பண்ண போகிறீங்க? நீங்கள் தானே எனக்கு எல்லாமே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, லைக் பண்ணி வச்சுருக்கீங்க, வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு யாராவது டேய் எந்திரிச்சு படிடா அப்படின்னு சொல்கிறக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுதான் நான். அதுக்கு தான் பேச வந்திருக்கேன். கேட்குறதும் கேட்காது உங்கள் இஷ்டம். இப்போ கூட கேட்குற சிலருக்கு வந்து எரிச்சலாகும், வந்துட்டான்டா பேசுறதுக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக இது எல்லாமே உங்களுக்கு தான் தலைவலியாக இருக்கும், எல்லாமே நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் 10th சொன்ன மாதிரி 12th வந்து ஆப்பேலிக்கு முன்னாடி படிச்சுக்கலான்னு போனீங்கன்னா என்ன நடக்கும்னு 12th மாணவர்களுக்கு தெரியும். அது போர்ஷன்ஸு ஹாஃபேலிக்கு போய் செகண்ட் வால்யூமோ ஃபஸ்ட் வால்யூமில் இருக்க கொஸ்டின் திரும்ப உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக முடியாது. ஃபுல்லாக கொண்டு போய் நம்மளை எங்கே நிறுத்திடும் அப்படின்னா, பிப்ரவரி மாதத்தில் முக்கி படித்து ஒன்றும் புரியாமல் வாந்தி எடுத்து பப்ளிக் எக்ஸாமில் கேவலமான ஒரு மார்க் எடுத்து அப்பா அம்மாவுக்கும் கஷ்டத்தை கொடுத்து அப்பா அம்மாவும் கடுப்பாய் பணம் இருக்குன்னா போயிடலாம் மேனேஜ்மெண்ட்டில். பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க? படிக்கவும் இல்லை, பணமும் இல்லை. நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் பையனால் மாறிடாதா, நம்ம குடும்பம் மாறிடாதா, பையனால் நம்ம குடும்பத்தோட தரம் மாறிடாதா? பையன் நல்லா இருக்கணுமே. நம்ம குடும்பத்தில் நம்ம பையன் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறான், சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான், நாளைக்கு ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆவான் கனவு கண்டுட்டு இருக்கிற மக்களோட பேரண்ட்ஸ் என்ன நினச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் என்னன்னா கூலிங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாள் வைபா விட்டுரு, அடுத்த நாள் உன்னுடைய செட்டுக்கு வா, உன்னுடைய மைண்ட் செட்டுக்கு வா. திரும்பவும் உன்னோட அட்டென்ஷனை கொண்டு வரக்கு மண்டே ஆகும். மண்டே என்ன பண்ணுவேன்? தூக்கத்தோடு ஸ்கூலுக்கு போவேன், திரும்பவும் சாயங்காலம் வருவேன், திரும்பவும் அதே ரொட்டீன். இன்ட்ரெஸ்டாக பண்ணியா?
என்ன ஒரு 6 மாதம் 5 மாதம் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு படிப்பியா? ஒரு ஸ்கூல் கரியரே முடிஞ்சு போச்சு. ஸ்கூல் கரியர் முடிச்சுட்டு நீ காலேஜ் போக போகிற. காலேஜ் போய் என்னமோ பண்ணுன்னு சொல்லலாம். அங்கேயும் உன்னுடைய கரியரை பார்க்கணும். 4 வருஷம் கழித்து கிடைக்க போகிற ஒரு வேலை. இன்றைக்கெல்லாம் காம்படிஷனான உலகம். இன்றைக்கெல்லாம் எல்லாருமே மார்க் எடுக்கிறான். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் பேர் சயின்ஸ் குரூப் எழுதுனான்னா அதில் 50,000 பேர் பக்கம் அசால்ட்டாக 550 எடுத்துடுறான். 525க்கு மேலே எடுத்துடுறான். நான் சொல்கிறது நம்பலல்ல, போன வருஷம் ஸ்டாட்டிக்ஸ் அதுதான் சொல்லுது. டிஎன்இஏ இன்ஜினியரிங் அட்மிஷன்லேயே 180க்கு மேலே எடுத்தவங்களே 40,000 பேர் கட் ஆஃப். படிக்கிறானுங்க, எல்லாருமே படிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதான் நான் கேட்குறேன். சரி, வளவலான்னு பேசலை. ஸோ நான் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு வரலை, விட்டுருங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல. அதனால் நான் சொல்கிறது ஒன்று கேட்டுக்கோங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நீ வந்து இப்போ கஷ்டப்படாமல் நீ அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீ வந்து படிக்க ஆரம்பிக்கலைன்னா ஜனவரி மாதம் படித்தாலும் முக்கனாலும் ஒன்றும் முடியாது. ஏன்னா மேக்ஸ் எல்லாம் கஷ்டம். ஃபஸ்ட்லேருந்தே படிக்கணும். அதுக்கப்புறம் நீ நினச்ச எய்மு நடக்காது. அதுக்கப்புறம் நீ நினச்ச காலேஜில் சீட்டு கிடைக்காது. நினச்சிருக்க மாட்டேன். ஒரு வேளை நீ கரியர் கைடன்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா, அதாவது உன்னுடைய கரியரை பார்க்குறக்கு அந்த மார்க் வந்ததுக்கப்புறம் ஒரு காலேஜ் பார்க்கணுன்னு நினைப்பேன். அப்போ தான் ரிலைஸ் ஆகும். அப்போ தான் வந்து ஒரு டாப் 10 காலேஜில் எனக்கு இடம் கிடைக்குமா இந்த கட் ஆஃப்க்கு அப்படின்னு இமேஜின் பண்ணுவேன். அது இமேஜின் பண்ணுறதுக்கு முன்னாடியே தயவு செய்து இப்போவே ஆரம்பிச்சிரு. கிராஷ் சீரீஸ் ஃபாலோ பண்ணு. கிராஷ் சீரீஸு ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்காக தான் போட்டுட்ருக்கேன். தயவு செய்து ஃபாலோ பண்ணு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே போடலான்ட்டு முடிஞ்ச அளவுக்கு அது போடுறேன். பட் மேக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே மோனிகா பாட்டு பாடிட்டு வந்தோடனே பேரண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ எதுக்கு போய் பாடிட்டுன்னு நான் யோசிச்சேன். அந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு இருக்க ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான். அப்பா அம்மாவுக்கு 1008 வேலை இருக்குது, 1008 டென்ஷன் இருக்குது. உனக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது. உனக்கு படிக்கிறது மட்டும்தான். நீயா உருவாக்கிக்கிறது தான் டென்ஷன், வேறு எதுவுமே கிடையாது. உனக்கு படிக்கிறது மட்டும்தான் ஒரே வேலை. அது நீ பண்ணினா கரெக்டாக கோல் அச்சீவ் ஆகிடும். உங்கள் அப்பா அம்மா ஹாப்பி, நீயும் ஹாப்பி, நீயும் நல்லா இருப்ப. 10 வருஷம் கழிஞ்சு நீ வந்து ஒரு மல்டி மில்லியனராக இருப்ப, இல்லைனா வந்து ஒரு இன்ஜினியராக இருப்ப, ஒரு டாக்டராக இருப்ப, ஒரு பெரிய ஒரு அதிகாரி போஸ்ட்டில் இருப்ப. நீ வேறு லெவலில் இருக்கலாம். என் வீடியோவில் அப்போ பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் வீடியோ போட்டிருக்கா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நீ வந்து ஆகணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நீ உன் வாழ்க்கையில் நல்லா படிக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படு, தப்பே கிடையாது. 12th தான் லைஃப். உடனே ஒருத்தன் சொல்ல வந்துடுவான் 12th தான் லைஃபா, வேறு இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான், ஒரு லைஃபெல்லாம் கிடையாது அப்படின்னு. ஏங்க படித்தாதான் நாளைக்கு எல்லாமே. படிக்கலைன்னா காசு பணம் இருந்தால் தப்பிச்சலாம், காசு பணம் இல்லைன்னா. அதனால் தயவுசெய்து எவனோ இடத்தோ சொல்லிட்டு போகிறான், ஒழுக்கமாக உட்காந்து ஒரு ஷெடியூல் போட்டு படிக்கிறவங்க. ஷெடியூல்லாம் நான் போட்டு கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா நீங்களாக ஒரு ஷெடியூல் போட்டு படிக்கிறவங்க. இந்த கூலி கீலி எல்லாமே விட்டுருங்க. ஒரு நாள் போகிறையா படத்துக்கு, ஒரு 3 மணி நேரம் போகிறையா படத்துக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது மைண்ட் செட்டுக்கு வந்துரு. அவ்வளோதான். எதுனாலும் உன் மைண்ட் செட்டுக்கு வந்து ஸ்மார்ட்டாக இரு. உன் கோல் ஃபுல்லாக பப்ளிக் எக்ஸாமாக இருக்கணும். சொல்கிறது கேட்டுச்சா? நாளைக்கு ஸ்கூலில் வந்து மிஸ் அது சொன்னாங்க இது சொன்னாங்க அப்படிலாம் இல்லாமல் நீ வந்து ஒரு மைண்ட் செட்டோட ஒரு கோலோடு இரு. ஓகேவா? நான் ஏதாவது தப்பாக பேசி தான் மன்னிச்சிரு. ஏன்னா நான் யாரையும் வந்து ஒரு இன்சஸ்ட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கல. என் பசங்களே அப்படி தான் இருக்காங்க. சில பேர் ஒன்றும் கேட்க மாட்றாங்க. அதனால் நானும் புத்திமதி சொல்லிட்டேன், கேட்பாங்கன்னு நம்புகிறேன். அதேமாதிரி நீங்களும் என் பேச்சு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இது நான் பேசணும்னு நினச்சா டைம் வேஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், வேஸ்ட் வீடியோ இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒரு சீரியஸான வீடியோவை நினச்சி எல்லாத்துக்கும் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. கூலியா இல்லை 12th ஸ்டாண்டர்டா 10th ஸ்டாண்டர்டான்னு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.